நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. நாடு முழுவதும் பெட்ரோல் நிலையங்களில் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் மட்டுமே கடந்த ஏப்ரல் மாதம் முதல் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் E20 பெட்ரோலால் வாகன இன்ஜினுக்கு பாதிப்பு ஏற்படுமா உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்துள்ளனர். இதுகுறித்து சென்னை சிவானந்தா சாலையில் அமைந்துள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் கண்ணன் தலைமையில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்துள்ளனர். அப்போது பேசிய அவர்கள் E20 பெட்ரோலால் கார் உள்ளிட்ட பெட்ரோலில் இயங்கும் புதிய வாகனங்களின் என்ஜின்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை என்றும், அதே நேரம் பெட்ரோலின் எரிதிறனை எத்தனால் மேம்படுத்துவதால் பிக்கப் அதிகரிப்பு போன்ற பலன்கள் கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளனர். எத்தனால் கலப்பால் மைலேஜ் குறைவதாக கூறப்படுவது குறித்து பதிலளித்த அவர்கள், இந்திய ஆட்டோமோட்டிவ் ஆராய்ச்சி சங்கம் கார்களை 40,000 கிலோமீட்டர் இயங்க வைத்தும் இருசக்கர வாகனங்களை 20,000 கிலோமீட்டர் இயங்க வைத்து மேற்கொண்ட ஆய்வில் மைலேஜ் குறைவது போன்ற குறிப்பிடத்தக்க எதிர்மறை விளைவுகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்தினர். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 4 கோடி லிட்டர் பெட்ரோல் விற்பனையாகும் நிலையில் அவற்றில் 90% இறக்குமதியையே சார்ந்திருப்பதால் கச்சா எண்ணெய்க்காக அந்நிய செலாவணியை அதிகம் செலவழிப்பதை குறைக்க எத்தனால் கலப்பு அவசியம் என்றனர். எத்தனால் கலப்பு மூலம் 1,90,000 கோடி ரூபாய் அளவுக்கு அரசுக்கு செலவு குறைந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். 1 லிட்டர் எத்தனால் தயாரிக்க 10,000 லிட்டர் தண்ணீர் தேவை என்றும், இதனால் நிலத்தடி நீர் வற்றி விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் பரப்பப்படும் தகவலில் உண்மை இல்லை என்ற அவர்கள், 1 லிட்டர் எத்தனால் உற்பத்தியில் தண்ணீரின் பங்களிப்பு 3 முதல் 5 லிட்டர் மட்டுமே என்றனர். எத்தனாலின் சர்க்கரை வாசத்தால் பெட்ரோல் டேங்க் மூடிகளை நோக்கி தேனீக்கள், எறும்புகள் ஈர்க்கப்படும் என்பது தவறான தகவல் என்று கூறிய அவர்கள், எத்தனால் கலக்கப்பட்டாலும் பெட்ரோல் வாசமே மிகுந்திருக்கும் என்றும், பூச்சிகளை விரட்டும் தன்மை கொண்ட சிறப்பு பொருட்கள் வழக்கம் போல் எத்தனால் கலப்பு பெட்ரோலிலும் சேர்க்கப்படுவதாக விளக்கம் அளித்தனர். மேலும் E20 பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்கள் விபத்தில் சிக்கினால் அவற்றின் காப்பீடு, வாரண்டி உள்ளிட்டவை செல்லுபடி ஆகாது என சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் வெறும் வதந்தி என்றும் தெளிவுபடுத்தினர். அமெரிக்கா, கனடா, தாய்லாந்து, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் 10% எத்தனாலும், பிரேசிலில் 27% எத்தனாலும் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்தியாவில் தற்போது 20% அளவு எத்தனால் பெட்ரோலுடன் கலக்கப்பட்டுள்ளது. இதனால் 10 ஆண்டுகளுக்கு முந்தைய பழைய வாகனங்களில் மட்டும் சில ரப்பர் பாகங்கள், என்ஜின்களுக்குள் இருக்கும் கேஸ்கெட்டுகள் வழக்கத்தை விட முன்னரே பழுதாகலாம் என்று இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தற்போதைய BS6 வாகனங்களுக்கு E20 பெட்ரோலால் எவ்வித பாதிப்பும் இல்லை என்றாலும், இனிவரும் காலங்களில் எத்தனால் கலப்பு அளவை அதிகரிக்க அரசு கொள்கை முடிவு எடுக்கும் போது இந்திய சந்தையில் உள்ள அனைத்து வாகன உற்பத்தி நிறுவனங்களிடமும் ஆலோசித்த பிறகே முடிவு செய்யப்படும் என எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜகுமாரன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.